மது குடிப்பவர்களின் அவசர கவனத்திற்கு நீங்கள் லட்சாதிபதியாக மாற ஒரு ஐடியா. நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சமாக சுமார் 60,000 ரூபாயை மதுவிற்காக செலவிட்டு வருகிறீர்கள். உங்கள் கஜானாவை பாதுகாக்க சத்தியம் டிவி சொல்லும் வழியை பின்பற்றுங்கள். குடிக்காரனை கட்டுனா நடுரோடு தான் கதின்னு பலரும் சொல்வதை கேட்டிருப்போம். மது போதைக்கு அடிமையான குடும்ப தலைவனால அந்த குடும்பம் பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டு சமுதாயத்துல நன்மதிப்பை இழக்கும். மற்றும் ஒரு புறம் மது குடிக்கும் குடும்ப தலைவனின் உடல் உறுப்புகள் மெல்ல மெல்ல சீரழிந்து உயிர் போகும் நிலை ஏற்படும். குடும்ப தலைவனை இழந்த குடும்பம் அனைத்து இடங்கள்லயும் தலைக்குனிவை சந்திக்கும். இவ்வாறாக குடும்ப தலைவன் மது போதைக்கு அடிமையானாலும் அவரை இழந்தாலும் அக்குடும்பம் நடுரோட்டில் தான் நிற்கும். ஆனால் இதையெல்லாம் அறிந்தும் அறியாததை போல இருக்கும் மது பிரியர் தன் வாழ்நாளில் பல லட்சங்களை மதுபானத்திற்காக செலவழிக்கிறார். இதனால் குழந்தைகளின் கல்வி மற்றும் குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைகளுக்கான பணம் குறையும். குறிப்பாக சொல்ல போனால் மது பிரியனின் மொத்த கஜானாவையே குடிப்பழக்கம் காலி செய்துவிடும். ஒரு நாளிற்கு குவார்ட்டர் வாங்க வெறும் 150 ரூபாய் தான் என மதுப்பிரியர் செலவு செய்கிறார். ஆனால் அவர் போட மறந்த கணக்கை பார்த்தால் அவருக்கே தலை சுற்றி போகும். அவ்வளவு தொகையை மதுபானத்திற்காக மதுப்பிரியர் செலவழிக்கிறார். ஒரு நாளிற்கு குவார்ட்டர் வாங்க 150 ரூபாய் என்றால் ஒரு வாரத்திற்கு 1050 ரூபாய். அதுவே ஒரு மாதத்திற்கு 4500 ரூபாய். ஆக மொத்தம் மாதத்திற்கு 4500 ரூபாயை மதுபானம் வாங்க மட்டுமே மதுப்பிரியர் செலவு செய்கிறார். 3 மாதங்கள் என எடுத்துக்கொண்டால் 13,800 ரூபாய். 6 மாதங்களுக்கு 27,300 ரூபாய். அதை காட்டிலும் முக்கியமானது ஓராண்டிற்கு 54,750 ரூபாய். இதுபோக டாஸ்மாக் கடைக்கு செல்லும் போது வாங்கும் டம்ளர், வாட்டர் பாட்டில், சைடிஷ் என கணக்கு போட்டால் ஓராண்டிற்கான மதுபான செலவு 60,000 ரூபாயை தாண்டி விடுகிறது. மதுபானம் வாங்குவதற்காக மதுப்பிரியர் ஆண்டுக்கு செலவிடும் இந்த 60,000 ரூபாயை சேமித்து வைத்தால் ஒரு சில ஆண்டுகளில் லட்சாதிபதி ஆகலாம். இந்த 60,000 ரூபாயை ஆர்டி, எஃப்டி போன்றவற்றில் முதலீடு செய்தால் வருட முடிவில் ஆயிரக்கணக்கில் வட்டி கிடைக்கும். தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகை 8 கோடியை தாண்டி உள்ள நிலையில் அதில் 3 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் ஆண்களாக உள்ளனர். அவர்களில் 1 கோடி பேர் குடித்தால் கூட ஒரு நாளிற்கு 1.50 கோடி ரூபாயை மதுபானம் வாங்க செலவு செய்கின்றனர். அதுவே ஒரு மாதத்திற்கென்று எடுத்துக்கொண்டால் 45 கோடி ரூபாயாகவும், ஆண்டுக்கு கணக்கிட்டால் 54,750 கோடி ரூபாயை தாண்டுகிறது. இந்த கணக்கை கேட்டாலே தலை சுற்றி விடுகிறது. மதுபானம் வாங்குவதற்கு செலவு செய்யும் பணத்தை பொழுதுபோக்கு, ஆடைகள் மற்றும் குடும்பத்துடன் வெளியில் செல்வது போன்றவற்றிற்கு செலவழித்தால் வாழ்க்கையே இன்பமாக மாறும். எனவே நீங்கள் லட்சாதிபதி ஆவதற்கு உங்கள் வருமானத்தில் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுங்கள். மதுபானம் போன்ற போதைப் பொருட்களுக்கு பணத்தை செலவழிக்காமல் வாழ்வில் வெற்றி காணுங்கள். உங்கள் கஜானாவை காப்பாற்ற உடனடியாக தீர்மானம் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம்.